ஹலோ கைஸ். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. பிகாஸ் இனிமேல் என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியுமா என்னன்னு தெரில. அதாவது லேர்னிங் பர்பஸான வீடியோ. ஏன்னா என்னோட லேப் நான் வீட்டில் ஃபர்கெட் டு மை ஹவுஸ். என்னோடய வீட்டில் நான் வச்சுட்டு வந்ததுனால என்னால் எடிட்டும் பண்ண முடியல, உங்களுக்காக டீச்சும் பண்ண முடியல. பட் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம ஜாப் க்ரியேட்டர் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ஜாப் உங்களுக்கு ஆப்வியஸ்லி இருக்குன்னா நெக்ஸ்ட்டு எப்படி மணி மேக் பண்ணுறதை பற்றி ஒரு சில சிம்பிளான ஒரு 5 மெத்தட்ஸ் நம்ம பார்க்கலாம். பேசிக் ஆன்லைன் ஃபுல்லாக இது ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறது. ஃபர்ஸ்ட் ஒன், லேர்னிங் எவ்ரி டெக்னிக்கல் நாலேஜ். ஃபர்ஸ்ட்டு க்ரோத் பண்ணிக்கணும் டெக்னிக்கல் நாலேஜ். இப்போ ஐடிக்குள்ளே வரணும்னா டெவலப்பிங் அண்ட் டெஸ்டிங்னு சொன்னேன். அந்த டெவலப்பிங் அண்ட் டெஸ்டிங்கை தவிர்த்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் நமக்குள்ளே அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்குது. லைக் ரீட்டைல் மார்க்கெட்டிங், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். அதுக்கான டெக்னிக்கல் நாலேஜ் நம்ம க்ரோத் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறது. அதே மாதிரி நம்மளோட டெக்னிக்கல் ஸ்கில் லைக் டெஸ்டிங் ஸ்கில், அதுக்கப்புறம் டெவலப்பிங் ஸ்கில், அது மாதிரி ஃபஸ்ட்டில் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்மளுக்கு ஜாப் தான். ஒன்ஸ் இது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஃபஸ்ட்டு என்னென்னா ஜாபுக்காக டெக்னிக்கல் நாலேஜை லேர்ன் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, இப்போ ஒன்ஸ் ஜாப் நம்மளுக்கு ஆப்வியஸ்லி கிடச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணுவோம், எதை பற்றிலாம் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 மெத்தடில் நம்ம மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி நான் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். பேசிக்காக ரெண்டாவது மெத்தட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன நினச்சிருக்காங்கன்னா க்ரோத் கம்மியாக தான் இருக்கும். ப்ராக்ரஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், க்ரோத்து ஸ்லோவாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் அந்த ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்டிவாகவே இருந்தீங்கன்னா எவ்ரிடே ஈச் அண்ட் எவ்ரிடே லேர்ன் பண்ணி உங்களோட கண்டென்ட்டுக்காக லேர்ன் பண்ணி அதை போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி ஒரு 2 or 3 இயர்ஸில் உங்கள் யூடியூப் சேனல் ஒரு நல்ல ஒரு இதில் வந்துடும். நீங்கள் ஒரு யூடியூபராகவே மேக் ஆகிடலாம். இதுக்காக ஒரே ஒரு மெத்தட் என்னென்னா, உங்களோட லேசினஸை ரெடியூஸ் பண்ணிட்டு உங்களோட யூடியூப்போ இல்லை உங்களோட பர்சனல் க்ரோத்துக்காக நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லணும் பார்க்க போனால். ஆஃப்டர் தட் ஒன்ஸ் அது பிக்கப் ஆகிடுச்சுன்னா லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணுறது வெறும் ஈஸியாகவோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் யூடியூப் சேனலில். அதனால் ரெண்டாவது யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இது ஜாப் ஆப்வியஸ்லி உங்களுக்கு இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒன்ஸ் நான் யூடியூப் சேனல் சர்ச் பண்ணிட்டேன். ஒரே வேலை மட்டும் நம்மளோட ஃபோக்கஸ் எப்பவுமே இருக்கக்கூடாது. மல்டிபிள் வேஸில் நம்ம ஃபோக்கஸ் மாறிட்டே இருக்கணும். லைக் யூடியூப் சேனல் ஒரு பக்கம் ஸ்டார்டிங்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் கற்றுங்க, அதாவது லேர்ன் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே நம்ம யாரும் அப்படியே மாஸ்டர் ஆக முடியாது. எதுவுமே ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்ன, நிஃப்டின்னா என்ன, சென்செக்ஸ்னா என்ன, எதுக்காக நம்ம டே பை டே டவுன் ஆகுது, டே பை டே இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கான டெக்னிக்கல் நாலேஜ் ஒரு பக்கம் க்ரோத் பண்ண ஆரம்பிங்க. இதுக்காக நீங்கள் ஏதோ கோர்ஸ் போகணும், எஃபர்ட் போகணுன்னா இல்லை. ஜஸ்ட் யூடியூப்பை கிளிக் பண்ணாலே நிறைய விதமான வீடியோஸ் தான் நிறைய யூடியூபர்ஸ் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி நீங்கள் லேர்ன் பண்ணுறதையும் ஒரு நோட்டாவோ இல்லை ஒரு நோட் பேட்லேயோ ஆர் நீங்கள் லேர்ன் பண்ணது எக்ஸாம்பிள் ஒரு வேர்டாவோ கன்வெர்ட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் அது யூஸ்ஃபுல்லாக ஆகலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து எப்பயாவது ஏதாவது ஒரு நாலேஜ் க்ரோத் பண்ணுங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கன்ஃபார்ம் அது எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு நிறைய சிங்கிங்ஸ் இருக்கலாம், கீபோர்டு ப்ளே பண்ணுற ஒரு எபிலிட்டி இருக்கலாம், சாங்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு டெக்னிக்கல் நாலேஜ் நிறைய இருக்கும். அதாவது ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறது, நிறைய ப்ரோக்ராம்ஸை கற்றுக்கிறது, நிறைய விஷயங்களை நியூவாக திங்க் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா கண்டென்ட்ஸ் கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க ஐடியாஸ் ரொம்ப ட்ரை பண்ணுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி, அதாவது எக்ஸாம்பிள் இப்போ போயம் ஏதாவது ரைட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, கவிதை எழுதுறாங்கன்னு வச்சுங்க, அதுவும் ஒரு நாலேஜ் தான். அது என்னைக்காவது உங்களுக்கு ஹேண்ட் கொடுக்கும். அது மாதிரி ட்ராயிங், உங்களுக்கு என்ன கண்டென்ட் வருதோ, அதாவது உங்களுக்கு என்ன அந்த நிமிஷம் கற்றுக்க தோணுதோ அது எல்லாமே கற்றுக்குங்க. ஈச் அண்ட் எவ்ரி என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு லைஃப்பில் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நிறைய டேலண்ட்ஸ் லைக் நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு மல்டி டேலண்ட் பர்சன்னு சொல்லலாம். அது மாதிரியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கற்றுட்டே இருங்க. அதாவது லேர்ன் பண்ணுறது மட்டும் என்றைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜில் நீங்கள் விட்டுறாதீங்க. டே பை டே ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. டிரைவிங் கூட ஒரு லேர்னிங் தான். நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது என்னைக்காவது எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் போகுது. எதுவுமே யூஸ்லெஸ் இல்லை கற்றுக்கிறதுக்கு. அதனால் கற்றுக்கிட்டே இருங்க. இது 4th. 5th என்னென்னா
நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் ஸ்ட்ரகிள் ஆகாதீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ராயிங் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த ட்ராயிங்கை ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து அதில் வந்து எந்த ஒரு ஸ்டாப்பும் எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாமல் நீங்கள் அதை அதை ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது அதை வந்து எண்டுக்கு கொண்டு வாங்க. அதோட எண்டில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்குற அளவுக்காவது எபிலிட்டி இருக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்ம ஏதாவது ஒரு லேர்ன் பண்ணணும், அந்த நாலேஜை ஃபுல்லாக கெயின் பண்ண முடியும். ஈச் அண்ட் எவ்ரி பேசிக்ஸ்லேருந்தே நீங்கள் வந்து டாப் எண்ட் வரைக்கும் வரணும். ஒரு நாலேஜ் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் மல்டிபிள் நாலேஜஸும் கற்றுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒன்றுதே படிக்க பிடிக்காது. எக்ஸாம்பிள் காலைல வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறான், ஈவினிங் வந்து அதுவே ட்ராயிங் பண்ணலாம். அது மாதிரி வந்து செப்பரேட்டாக உங்களோட டைமை அலோகேட் பண்ணிக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டு இதில் ரொம்ப முக்கியம். அதில் அலோகேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயத்த, அதாவது லைஃபுக்கு இம்ப்ரூவ் ஆகிற விஷயத்த நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மொபைலை யூஸ் பண்ணுறது கற்றுங்க. மொபைலை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லேப் வச்சுங்க. என்னென்ன படிக்க தோணுதோ, என்னென்ன புக்ஸு, நிறைய விஷயங்கள் கற்றுக்க. மொபைலில் என்ன சோஷியல் மீடியா மட்டும்தான் பார்ப்போம். அந்த சோஷியல் மீடியாவில் எவ்வளோ லேர்ன் பண்ணி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் எடுத்தாலே டெஸ்டர்னு போடுங்க, எவ்வளோ விதமான டெஸ்டர்ஸ் குரூப்ஸ் இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ விதமான ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஜாப் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் விடுவோம். லைக் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு அதர் என்டர்டைன்மெண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் பிரேக் விடுவோம். அது 22 to 25 இயர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒரு பீக் லெவலுக்கு போயிட்டோம்னா ஆஃப்டர் தட் வந்து எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த 5 மெத்தட்ஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கன்ஃபார்ம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நான் வந்து ஒன்ஸ் வந்து எனக்கு லேப்டாப் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா நான் ரொட்டீனாக வந்து டீச்சிங் வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். வீடியோஸ் ரெடியாக இருக்குது, பட் வந்து லேப் தான் வீட்டில் இருக்குது. அதனால தான் நான் இது வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணல. சாரி கைஸ். இது என்னோட 5 மெத்தட். இந்த 2023 நான் என்னென்ன பண்ண போகிறேன்ற ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு நான் இன்டாக கொடுத்துருக்கேன். இது வந்து ஆஃப்டர் ஜாப் கிடைச்ச பிறகு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை ஜாப் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜை ஃபஸ்ட்டு வந்து க்ரோத் பண்ணிடுங்க. ஒரு ஜாபுக்கு போயிட்டு பிளேஸ் ஆகிட்டு நம்ம ஸ்டேபிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட க்ரோத்துக்காக நம்ம வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ.